சைனிங் ஆஃப் உங்கள் விஜய். அதிமுகவை எந்த கொம்பனும் அசைக்க முடியாது. இபிஎஸ் பேச்சு. தேர்தல் கூட்டணி விஜய் கட்சியில் மாற்றம். திமுகவில் சேரவில்லை என்பதை உறுதி செய்தார் ஓபிஎஸ். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தளபதி கச்சேரி பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து வருகிறது. இந்த பாடலில் விஜயுடன் அனிருத் மட்டுமின்றி இயக்குனர்கள் அட்லி, நெல்சன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் ஆகியோரும் டான்ஸ் ஆடி இருக்கிறார்களாம். படத்தின் கடைசியில் வரும் இப்பாடல் முடிவடையும் போது சைனிங் ஆஃப் உங்கள் விஜய் என்ற எழுத்துக்களுடன் முடியுமாம். இப்பாடல் விஜய் ரசிகர்களை ஆடி பாடி கொண்டாட வைப்பதுடன் எமோஷனல் ஆக்கிவிடும் என்றும் பேசப்படுகிறது. யாரெல்லாம் ஜனநாயகன் படத்திற்கு வெயிட்டிங்? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என இபிஎஸ் பேசியுள்ளார். காற்றை எப்படி தடை போட முடியாதோ அதுபோலத்தான் அதிமுகவை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். கூடவே இருந்த பல எட்டப்பர்களின் வீழ்த்தும் முயற்சிகளை எல்லாம் முறியடித்து அதிமுக தலை நிமிர்ந்து நிற்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் எந்த கட்சியும் அதிமுகவை போல கடும் சோதனைகளை சந்திக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் கூட்டணி முடிவால் தாவேகா இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அப்செட் ஆகி உள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் துயரத்திற்கு பிறகு கூட்டணி என அவர்கள் விரும்பியதாகவும் ஆனால் மூத்த நிர்வாகிகள் விஜயின் மனதை மாற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தனித்து நின்றால் திமுகவுக்கு அது சாதகமாகும் என கருதி தேர்தல் சீட் கேட்க கூட தயங்குகின்றனராம். கூட்டணி பற்றிய அவர்களது மனமாற்றத்தால் தாவேகா தலைமை குழப்பத்தில் உள்ளதாம். தான் திமுகவில் இணையவிருப்பதாக கூறப்படுவது வதந்தி என ஓபிஎஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அவரது வலது கரமாக செயல்பட்டு வந்த மனோஜ் பாண்டியன் அண்மையில் திமுகவில் இணைந்தார். ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருந்த நிலையில் அவரும் திமுகவில் இணைய உள்ளார் என தகவல் பரவியது. இதனிடையே அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள பலரும் திமுகவில் இணைவார்கள் என அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் தொடர்ந்து கூறி வருகின்றனர்.